இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலில் கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 1.5 பச்சை மிளகா போட்டுட்டு கூடவே ஒரு 4-5 பல் பூண்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுலேயே கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க தேவையான அளவு, ஏன்னா சாதத்துக்கு ஏற்ற உப்பையும் இதிலே போட்டுருங்க. அப்புறம் வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் செவந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் உள்ளே போட்டு ஒரு நல்லா கிண்டிட்டுருங்க. இதில் நான் கருவேப்பிலை ஆக்சுவலி போட ஸ்டார்டிங்லேயே போட மறந்துட்டேன். நீங்கள் அந்த எண்ணெயில் பருப்பு போடும்போதே கருவேப்பிலையை போடுங்க. நான் நடுவில் தான் போட்டிருப்பேன். இது நல்லா ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் சாதம் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருந்தேன். அந்த சாதத்தை போட்டு நல்லா கிண்டி உப்பு வேணால் செக் பண்ணிக்கலாம். உப்பு போதுமானு பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு ஹாட் பேக்கில் பேக் பண்ணோம் அப்படின்னா இந்த சீசனுக்கு செம சூப்பராக இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தும் கூட. ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் டைமில் என்னடா டிஃபன் செய்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு. செஞ்சு கூட சைட் டிஷ்க்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா ஒரு எக் ஃப்ரை வச்சு பண்ணோம் அப்படின்னாக்க சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ஃபுட்டு ரெடி.